அனைவருக்கும் வணக்கம். ஏஐ டேட்டா சென்டர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இது நீண்ட நாட்களாக ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2 வருஷமாகவே இது வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. பட் வந்து அப்போதைய வந்து ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து இதை வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் சொல்லியிருந்தாங்கன்னா, நார்மலாக வந்து ஏஐ டேட்டா சென்டர்ங்கிறது இது நார்மல் டேட்டா சென்டர் இருக்கிறது வந்து நல்லது தான். அது எப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்லது. பட் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப அது பாதிக்கும். ப்ளஸ் வந்து பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா டேட்டா சென்டர் நார்மலாகவே ஒரு டேட்டா சென்டர் வந்து எவ்வளோ கூலிங்கில் இருக்கணும், அது என்ன மாதிரி வாட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது பேசிக்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். தெரியலனாலும் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். டேட்டா சென்டர் வந்து நல்ல வாட்டரு ப்ளஸ் வந்து கூலிங் அதிகமாக இருக்கிற பிளேஸில் வந்து இருக்கணும். இப்போ நார்மலாக வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து கூலிங்கில் தான் இருக்கணும் டேட்டா சென்டர். ஓகேங்களா? அது நார்மல் வாட்டரில் வந்து அது கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ரொம்ப பியூரிஃபை வாட்டரில் தான் அந்த டேட்டா சென்டர் வந்து நிர்வகிக்க முடியும். இதனால் என்ன இம்பேக்ட் ஆகுனா, டேட்டா சென்டர் வந்து இங்கே தமிழ்நாடு சென்னையில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து வாட்டர் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண வாட்டர் தட்டுப்பாடு ஏற்படும். தண்ணீர் தட்டுப்பாடு வந்து சாதாரணமாக இது வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம். பட் பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளே வந்து இதில் இந்த மாதிரி டேட்டா சென்டரில் வந்து கை வைக்கிறது வந்து அவங்க பயந்து தான். அதில் அந்த டேட்டா சென்டர் வந்து அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா சென்டர் இதாக பார்த்தோம்னா ஒன்று சிங்கப்பூரில் இருக்கும், இல்லைனா வந்து யூஎஸில் இருக்கும். அமெரிக்காங்களே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேட்டா சென்டர் அவனுடைய அந்த ரொம்ப பொருளாதார ரீதியாக வளர்ந்த ஏரியா பக்கத்தில் வச்சுருக்க மாட்டான். ரொம்ப வீக்கன் ஏரியாவில் போயிட்டு டேட்டா சென்டர் பிளேஸ் வந்து வச்சுட்டு அங்கேருந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் வந்து வேறு ஒரு இடத்துல இது பண்ணி அதை வந்து ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா கண்ட்ரிலும் ஃபேஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போது தமிழ்நாட்டில் வந்து அந்த டேட்டா சென்டர் வந்து வந்ததுனால என்ன விளைவு ஏற்படும்னா, மினிமம் வந்து வாட்டர் தட்டுப்பாடு ப்ராப்ளம் ஏற்படும். ப்ளஸ் வந்து இதனால் வந்து என்ன நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதில் மிகப்பெரிய இதை வந்து கெட்டது வந்து என்னென்னா வாட்டர் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம சார் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். விளையாட்டுத்துறையை விட விஷயத்துறை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, விளையாட்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. விளையாட்டு குழுக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 3 மணிக்கு எழுந்திருப்பாங்களா, 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 8 மணி இல்லை 9 மணி இல்லை நினைக்கிறேன் 10 மணி வரலாம் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் அவுட்டில் இருப்பாரா. அந்த 10 மணி வரலாம் ஒர்க் அவுட்டில் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டாமினா இல்லையா? ஸ்டாமினாவுக்கு என்ன சாப்பிட்றாங்க? ஸ்டாமினாவுக்கு என்ன சாப்பிட்றாங்க? உணவு சாப்பிட்றாங்க இல்லையா? உணவு எதுலேருந்து வருது? விவசாயத்துலேருந்து வருது. இப்போ விவசாயத்துக்கு வந்து ஸ்டாமினா வேணும் இல்லையா? ஸ்டாமினா எங்கேருந்து வருது? உணவுலேருந்து வருது. உணவு எங்கே இருக்குது? விவசாயத்தில் தானே இருக்குது. அப்போ நம்ம வந்து சார் வந்து சொல்கிறாரு, கேஷராக வந்து விளையாட்டில் வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்ததால் அவருக்கு அது கஷ்டமாக தெரியலாம். பட் வந்து எல்லா பீப்புளுக்குமே அது கஷ்டம் தான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அதில் ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணுறதுலாம் கிடையாது. சில நாடுகள்லாம் வந்து டெக்னிக்ஸே எடுத்துகிட்டு கோல் அடிச்சுட்டு போகிறாங்க. இங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸை அவர் பார்த்தாவே விளையாட்டு வந்து ஈஸியாக வந்து கோல் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த இஷ்யூஸ் என்னங்கிறத அவர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக கர்நாடகா முதலமைச்சர், புதிய முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் விஜய் வந்து ரொம்ப சின்ன பர்சனு, அவர் இப்போ தான் யங்ஸ்டரு, அவருக்கு இன்னும் அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு சார்பாக நம்ம கண்டனம் தெரிவிச்சு ஆகணும். ஏன்னா அது அவர் நம்மளுக்கு பிடிக்கலையோ இல்லை அவரோட ஆட்சி நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் அவர் தமிழக முதலமைச்சர். ஓகேங்களா? தமிழக முதலமைச்சரை வந்து ஒருத்தவங்க வந்து இவ்வளோ அக்ரெசிவாக கேள்வி கேட்குறாங்க, முதிர்ச்சி இல்லாத ஒரு லீடர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவர் பேசுகிறாரு. அதுக்கு வந்து டிவிகே சார்பாக எந்த ஒரு கண்டனமும் இல்லை. மற்ற கட்சி கூட்டணியில் போயிருக்காங்க இல்லையா, அதே காங்கிரஸ், அந்த காங்கிரஸில் கண்டனம் இல்லை. ப்ளஸ் வந்து நம்ம ஐஎம்எல் கண்டனம் இல்லை, விசிகா கண்டனம் இல்லை. ஏன் இவ்வளோ சாதாரணமாக ஜாடா கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவர் வந்து எந்த கட்சி வந்தாலும் கர்நாடகாவில் அவங்களுடைய மக்களோட பிரச்சனையை வந்து அவங்க பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கட்சி எந்த கட்சி இருந்தாலும் நான் சொல்கிறேன் தேசிய கட்சி சொல்கிறேன். அங்கே பாஜக இருக்கும்போது பாஜக இல்லை, கர்நாடகாவோட ஸ்டாண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதே காங்கிரஸ் நிற்கிறாங்க, அவங்களும் கர்நாடகா ஸ்டாண்டில் தான் நிற்பாங்க. ஏன் இங்கே இருக்கிற காங்கிரஸ் பீப்புள்ஸ் ஏன் அது வந்து குரல் கொடுக்க முடியாங்க? இல்லை எங்களுக்கு வந்து இதுதான் வேணும், எங்களுக்கு வந்து மேகதாதுவில் வந்து அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு நலம் முக்கியம் இல்லை, அவங்க கட்சியை வாழணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவங்களோட மைண்டில் இருக்குது. அதனால இந்த காங்கிரஸை நம்பி பிஜேபி நம்பி வந்து மக்கள் வந்து நிற்கிறாங்க இல்லையா, அதை வந்து அறவே வந்து அவங்களோட மைண்ட் வந்து எடுத்து தூர வச்சிருங்க. இங்கே வந்து முழுக்க தேசிய கட்சி இல்லாமல் மாநில கட்சியோட பீப்புள்ஸுக்கான அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட குரல்களை வந்து பெருக மட்டும்தான் இங்கே நமக்கான போராட்டம் வந்து அதிகமாக நமக்கான வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து
இந்த டிஎம்சிஏ மேகதாதுல வந்து நான் அணை கட்டி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிகே சிவகுமார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து விரைந்து செயல்பட்டு அதை வந்து கண்டனம் தெரிவிக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் வந்து நம்மளுடைய இஷ்யூஸ் வந்து இருக்குது, அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு கட்டக்கூடாதுங்கிறத இது பண்ணணும். ஏன் இதை அவங்க ஏரியாவில் தானே கட்டுறாங்க, இது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. உதிரி வாட்டர்லாம் நம்மளுடைய ஏரியாவுக்கு தான் வரணும். அதையும் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏற்கனவே கொடுக்குற டிஎம்சியில் வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இதில் வந்து அவங்கக்கிட்ட என்ன நாங்கள் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதா இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மழை எப்போல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அப்போ மழைக்கால டைமில் மட்டும் திறந்து விட்டுறாங்க. திறந்து விடுறதுனால என்ன பலன் இருக்குது, நமக்கு தான் பிரச்சனை. அப்போ அந்த டைம் நம்ம எல்லாம் பயிர் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பயிரில் அடிச்சுக்கிட்டு போகும். ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து ஆர்எஸ்ஐ வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து சூப்பராக அழகாக அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் மேலே பேசுகிறாங்க. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சட்டமன்றத்தில் அப்படி இருக்காரு, ஆனால் வந்து வெளியே வந்து அவ்வளோ ஒரு பேச்சு, அவ்வளோ ஒரு அக்ரெசிவாக இருக்காரு. இது வந்து யார் எழுதி கொடுக்குறாங்க, எங்களுக்கே ரொம்ப நாள் அது டவுட் இருக்கு. உள்ள இருக்கும்போது அமைதியாக எந்த ஒரு பேச்சுக்கும் மறு பேச்சு பேச மாட்டேறாரு, ஆனால் வெளியே போனால் கத்தி பேசுறாரு. அவர் முதலமைச்சருங்கிறதையும் மறந்துட்டாரு. எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்க, கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அவங்க சொல்ல முக்கியமா சார் நீங்கள் இதுமாதிரிலாம் பேசாதீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இதுக்கு முழுக்க காரணம் முதலமைச்சர் தான் இருப்பாங்க. யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. அது டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், மற்ற கட்சியாக இருந்தாலும் ஏன் அதுக்கு ஏன் நீங்கள் வந்து ஏன் என் மேலே பழிய சொல்லிட்டுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஒரு மாத காலமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, வானதி சீனிவாசன், ப்ளஸ் நம்ம நயினார் நாகேந்திரன், இந்த பாஜக பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல், அமித்ஷா முதல் கூட எதுவுமே பேசாமல், கண்டனம் எதுவுமே கொடுக்காம அமைதியாகவே இருக்காங்க. ஏன் இருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு பேக்கெண்டில் ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. இது தெரியாமல் கூட்டணி கட்சிங்க வந்து எனக்கு என்னமோ கூட்டணி கட்சியும் சேர்ந்து அவங்க கூட ஏதோ ஃப்ராடோவில் பண்ணுறாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சொல்கிறாரு என் மேலே எல்லாமே செஞ்சுட்டு பண்ணி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேலே எப்படி பழி போடுவாங்க? பிரச்சனை எந்த பிரச்சனை நடந்தாலும் அவரை அழுத்தத்தை கொடுப்பாங்க. இதை நீங்கள் கவனத்தில் இருக்கு, இதை பாருங்க அப்படின்னா. அழுத்தம் கூட கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் முதலமைச்சராகிறதுக்கு இதே இல்லை. எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு அதான வேலை, அது கூட உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னா இது என்ன இருக்கும்? அப்புறம் வந்து கோட் ஷூட் போடக்கூடாது, கோட் ஷூட் வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நான் கோட் ஷூட் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களை யாருமே சொல்லலை கோட் ஷூட் போடுங்க, கோட் ஷூட் வந்து எங்கே போடணுமோ அங்கே போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வெயில் அடிக்கிற வெயிலையும் கோட் ஷூட் தான் நான் போட்டு போவேன். டெல்லியில் போனீங்க, டெல்லியில் இதுவரை எந்த ஒரு முதலமைச்சரும் ப்ரெஸ் மீட் கொடுக்காம வந்ததில்லை. அங்கே ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, சார் இது வந்து லெகசி சார், இது லெகசியை வந்து ஃபாலோ பண்ணுங்க சார். எந்த ஒரு தமிழ்நாடு மினிஸ்டரும் இங்கே வந்து சிஎம்ஓ இங்கே வந்துட்டு பேட்டி கொடுக்காம போனதில்லை சார்ங்கிறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் இங்கே ஒரு நார்மல் மீட்டிங்காக வந்தேன், முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்காக நான் இங்கே சாரை வந்து மீட் பண்ண வந்தேன், எங்களுடைய தமிழ்நாடு கொள்கையை சார்ந்து எங்களுடைய உரிமை சார்ந்து எங்களுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க வந்தேன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். இதுக்கு கூட நீங்கள் சொல்கிறதுக்கு திராணி இல்லாமல் ஓடுறீங்க. இது என்ன எந்த கிளாஸ்ன்னு தெரியல. அப்புறம் நீங்கள் சொன்னீங்க எல்லா விஷயம் வந்து கோட் ஷூட்டில் வந்து பிளாக் நான் போட்டிருக்கேன். அது எதுக்கு பிளாக் யார் பிடிக்குது? பிளாக் எதுக்காக சொல்லியிருக்கீங்க? பிளாக்கு உலக்கையும் வண்ணம், கருப்பு வந்து என்ன சொல்கிறாங்க? பெரியார் சொல்றீங்களா? பெரியார் கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, அப்புறம் என்ன பெரியார் நீங்கள் பேசுறீங்க? பெரியார் எதுக்காக போராடினாலும் தெரியல. மதச்சார்பின்மைனா என்னன்னு தெரியல. மதச்சார்பின்னா எதுலையுமே இல்லை, ஜீரோ. எந்த ஒரு மதத்திலையும் நான் வந்து பிரச்சனையில போக மாட்டேன், எந்த ஒரு மதத்தையும் நான் வழிபட மாட்டேங்கிறது. நீங்க தான் எல்லா மதத்தையும் தானே வழிபட்டு இருக்கீங்க. அப்ப என்ன நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க எந்த கொள்கையில இருக்குங்கிறத பேசுங்க. ஏதாவது ஒரு மீட்டிங்ல பெரியார் என்ன கொள்கை பேசிருக்காருன்னு சொல்லி பேசிருக்கீங்களா? கத்தி படத்துல பேசுனீங்களா? 96 வயசுல கூட வந்து பெரியார் வந்து போராடினாரு அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா? அது பேசுனீங்களா? ஒரு வார்த்தை சினிமாவில் பேசுறத இங்க பெரியார் என்ன பண்ணியிருக்காருங்கிறது பேசுறீங்களா? ஏன் பேசல? இதெல்லாம் வந்து நிறைய உங்க மேல வந்து குறைபாடு இருக்கு. நீங்க இவ்வளவு நாள் வந்து அரசியல்ல பேசுறீங்க, 10 நிமிஷம் பேசுறீங்க, 20 நிமிஷம் பேசுறீங்க, அக்ரெசிவா பேசுறீங்க. ஓகே, ஒரு முறையாவது அங்க இருக்கிற கொள்கை தலைவர்களை பத்தி ஏதாவது விளக்க உரை பேசிருக்கீங்களா? அவங்களோட கோட்பாடு என்னன்னு பேசிருக்கீங்களா? இவங்க என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாங்க? ஜென்சி பீப்புள்ஸ்க்கு வந்து எதுவும் தெரியாதுலாம் இல்லை. அவங்க இப்போதைக்கு வந்து ஒரு மாற்றத்தை தேடி வந்திருந்தாங்க. அது வந்து நீங்க இருப்பீங்க, நீங்களா இருந்தா பெட்டரா இருக்குன்னு வச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு பெட்டரா இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கல. மதச்சார்பின்மை நான் உடைச்சேன், சாதியை நான் கட்டமைப்பை உடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மதச்சார்பின்மை, சாதி இதெல்லாம் சொல்லிடுற நீங்க மசூதிக்கு எழுத போறீங்க, சர்ச்சுக்கு எழுத போறீங்க, கோயிலுக்கு எழுத போறீங்க. மதச்சார்பின்மைனா மதத்துல எந்த ஒரு மதத்துலையுமே நான் வந்து ஈடுபாட்டோட இல்லை, எனக்கு எதுலையுமே வந்து அதுதானே மீனிங்க. மதச்சார்பின்மைனா என்னங்க? அதுல இருந்து நான் விலகி நிற்கிறேன் அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். அப்ப நீங்க மசூதிக்கும் சர்ச்சுக்கும் கோயிலுக்கும் போன நீங்க அப்புறம் ஏன் புத்தர் சிலைக்கு புத்த மதத்துக்கு போல, சீக்கியர்களோட இதுக்கு போல ஏன் அங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறுபான்மையா இருக்காங்க, அவங்கக்கிட்ட நமக்கு ஓட்டு வராதுங்கிறதுக்காக நீங்க செய்ய போறீங்களா? சாதியை கட்டமைப்பை நான் உடைச்சிருக்கேன். எங்க உடைச்சிருக்கீங்க? இப்போ கூட ஒரு ரீசெண்டா
கொலை நடந்துகிட்டு தான் இருக்கு. கட்டமைப்பை நீங்கள் உடைக்கலாம் இல்லை. அதே பேக்கனில் காமன்ஸ் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ன்றது ஒரு பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு பீப்புள்ஸ் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களோட வேட்பாளரோட சாதியை வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க, அவங்க எந்த இடத்துல பெரும்பான்மையாக இருந்தாங்க, இதெல்லாம் நான் வந்து இன்ச்பா நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் வந்து மதச்சார்பினை பற்றி பேசாதீங்க, சாதியை கட்டமைப்பு உடைச்சங்கலாம் சொல்லாதீங்க. கட்டமைப்புன்னா அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஒருத்தர் ஒரு ரீசெண்டாக ஒருத்தர் பேசுகிறாரு, எம்எல்ஏ, நான் எம்எல்ஏப்பா, ஒருத்தர்கிட்ட என்னவா பேசுகிறாரு, அவர் சின்ன பையன் உன் வயசில் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அதே தான் அவங்களும் இருப்பாங்க. அவரோட வயசில் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அப்போ நான் பார்த்துட்டு உன் வயசுக்கு வரவரெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு கல்காவூர் ஏரியாவில் வந்து அவர் மிரட்டுறாரு. உங்களுக்கு மிரட்டுறதுக்கான உரிமையெல்லாம் கிடையாது. அவங்க மேலே தப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மேலே வந்து ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து ஒரு நல்ல அரசியலுக்கான அது. அதனால நீங்கள் இந்த சாதியை உடைச்சிருக்கேன், மதத்தை உடைச்சிருக்கேன்னு பேசாதீங்க. ஓகேங்களா? சிறுபான்மையர் பிரிவில் நீங்கள் ஒரு இது போட்டிருக்கீங்க. சிறுபான்மையரில் வந்து மத சிறுபான்மையில் முஸ்லீம் மட்டும் தான் இருக்காங்களா? மற்ற யாருமே கிடையாதுங்களா? ஏன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒன்று? ஏன்னா முஸ்லீம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அடுத்த முறை அதை கண்டினியூ பண்ணல. அதனால சிறுபான்மை பிரிவில் ஒரு முஸ்லீம்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த மதத்துக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ற வேலை சொல்ல. நீங்கள் மதச்சார்பின்மை நான் உடைச்சிருக்கேன், மதத்தை வந்து நான் உடைச்சி கட்டமைப்பே நான் காலி பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் என்ன காலிலாம் பண்ணல. ஓகேங்களா? காலி பண்ணுறதுக்கான இது என்ன? சித்தாந்த ரீதியாக நீங்கள் பேசணும் மட்டும்தான் காலி பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கான இது. நீங்க என்ன சித்தாந்தத்திலேயே பேசல, நீங்க என்ன கொள்கை நிலைப்பாட்டிலே இருக்குங்கிறதே தெரியல. ஒரு முறை அங்கிருந்து பிஎம்ஸ்டி ஸ்கூலுக்கு வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, எனக்கு அப்ரூவல் கொடுன்னு சொல்லிட்டு 1 மாசம் டைம் கேட்டிருக்காங்க. அதுல நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னே தெரியல. இப்போ ஜல்ஜீவல் திட்டம் வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம ஊர் ஃபுல்லா கொடுக்குறாங்களே, அதை எதனால நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்க ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? வாட்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, நல்லதுதான். ஆனா ஜல்ஜீவன் திட்டத்து மூலியமா வருது இல்லை, அது எதுக்காக வருது? நம்ம அரசாங்கம் ரன் ஆகுறது வாட்டர் கட்டணம் போடுறாங்க இல்லையா, குடிநீர் வாரிய அமைப்புல இருந்து கட்டணம் வசூல் பண்றாங்கல்ல, அது பிளஸ் பத்திரப்பதிவு பிளஸ் வந்து இந்த டாஸ்மாக் ஏரியா, அது இல்லாம பொருளாதார சார்ந்து நிறைய தொழிற்சாலைகளுக்கு வசூல் பண்றது. இதுலதான் மேஜரா பெட்ரோல் டீசல் இதுல இருந்து வர அந்த பர்சன்டேஜ் இதுதான் வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கான இது. இதை நீங்க ஜல்ஜீவனை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் முறைப்படி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இன்னைக்கு கான்ட்ராக்ட் முறைப்படி கொடுப்பாங்க, நாளைக்கு வந்து நான் தான் வசூல் பண்றேன், நீ ஓரமா போய் நில்ல இருந்தாங்க. யார் எதை என்ன சொல்லுவாங்க? இதுதான் இப்படி தானே வந்தது. நீட்டில் வந்து எனக்கு அப்ரூவ் கொடுங்க இருந்தாங்க, நீட்டை நிறுத்தினாங்க, எல்லாம் முடியவே முடியாதுனாங்க. தமிழ்நாடு வந்து இருக்கிறது அண்ணன் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து அப்ரூவல் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எங்கிருந்தே இருக்கிற ஒரு பர்சன் வந்து தமிழ்நாட்டில் வந்து படிச்சுட்டு போறாங்க, கேட்டா நீட்டு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னா இல்லை, தெரியும். ஆனால் பேக்ரவுண்ட்ல வேற யாரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு பொண்ணு கூட பேசியிருந்தாங்க, என்ன சொல்லியிருக்கீங்க, ஏன் ப்ரெஸ்ஸை பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அதான் அவங்க சொன்ன மாதிரி, ஒன்று உங்களை யாரோ இயக்குறாங்க, இல்லை உங்களை யாரோ இயக்கிறது தெரியாமல் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு. ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேசுங்க, அமைச்சர்கள் எல்லாமே ஆளாளுக்கு பேசுகிறாங்க. முக்கியமாக ஆதவர்ஜுனா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முதலமைச்சர் மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. இதில் யார் முதலமைச்சர்னே தெரியல. நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேரை எடுத்துட்டு ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.